தமிழர் நாட்டையை மாற்றுவேன் என்று ஒரு தலைவன் 8 மணி நேரம் பேசுகிறார். இன்றைக்கு பேசி பேசி வெயிலே பேசி பேசி தொண்டை வறண்டு விட்டது, தொண்டை புண்ணாய் போய்விட்டது, முகம் முழுக்க புண்களாக மாறிவிட்டது, கை முழுக்க புண்ணு, வெயிலுடைய தாக்கத்துல கை முழுக்க புண்ணு. எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு தலைவன் நிற்கிறார். அவரோட உழைப்போடு ஒப்பிடும் போது என்னுடைய உழைப்பு, எங்கள் கட்சிக்கார உழைப்பு 1% கூட கிடையாது. ஒப்பிடும் போது அந்த சீமானுடைய உழைப்போடு ஒப்பிடும் போது கட்சியில யார் உழைப்பும் 1 விழுக்காடு கிடையாது. டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் போட்டி, டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் போட்டினா நீ ஏன்டா சேப்பாக்கத்தை போய் பிரச்சாரம் பண்ணல? டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் போட்டினா நீ ஏன்டா குளத்தூர் போகல? டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் போட்டினா ஏன்டா துறைமுகங்களை ஏற்றி பிரச்சாரம் பண்ணல? டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் போட்டினா நீ என்ன எதற்கா சேகர்பாபு எடுத்து பிரச்சாரம் பண்ணல? டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி என்றார். திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள், இன்னாள் அமைச்சர்கள் ஐ பெரியசாமி, அங்க மூர்த்தி, பெரும்பெரும் அமைச்சர்களை எடுத்து பிரச்சாரம் பண்ண பக்கற்ற கோல என்ன மைத்துக்களை கார குடிக்க வந்த உனக்கு பயம்? சீமா என்ற தலைவரை பார்த்து உனக்கு பயம் வந்தத? நீ ஆம்பளையா இருந்தா, உடம்புல ஓடுது, நல்ல ரத்தமா இருந்தா பேச வேண்டியதுன்னா என்ன ஓடி போன பேசாம கோல கோல ஓடி வாங்கி ஏன் ஓடி போன? வாங்க அடிக்கிறீர்கள், ஏன் ஓடி போன? நீ உண்மையே பெரிய பக்கா மாசு, பெரிய ஆளு, பெரிய அரசியல் கட்சி வச்சிருக்கிற, பெரிய கூட்டம் இருக்கு, நீ தான் தமிழ்நாட்டு ஆள போற. நீ நல்லவன். ஒரு 10 நிமிஷம் 1 to 1 என் கூட வாடா. 1 to 1 எங்க அண்ணன் வேண்டாம் அவனுக்கு. நானே எனக்கு பிரச்சனை, நானே உனக்கு ரொம்ப பெரிய ஆளு. அனீஸ் பாத்திமா அனுப்பி வைக்கிறேன், 10 நிமிஷம் பேசுறியா? கார்த்திகாவை செக்கட்டா நீ சுத்தம் போட்டு சேர்த்துக்கிற, தாரிகானா நீ பாட்டாக குடிச்சுக்கிற, இடுமான கார்த்தினா நீ சூசைட் பண்ணிக்குவ. மணலைகள் பாச என்ன போறா உனக்கு அண்ணன் சரி. எங்களுடைய மணலைகள் பாசை கேட்கிற கேள்விக்கு விஜய் பதில் சொல்லுவாரா? உன் கொள்கைகளும் கேட்டாலும் ஓடி போயிருவாப்ல. எங்கேயுமே டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் போட்டி என்று திமுக தலைவர்களை எதிர்த்து பேசாத விஜய், திமுக தலைவர்களை நிற்கிற தொகுதிக்கு போகாத விஜய் காரைக்குடிக்கு வருகிறார். ஏன் காரைக்குடியில இவர் வந்துட்டா அப்படியே காரைக்குடி மக்கள் தான் விஜய் காரைக்குடிக்கு வந்துட்டாரு, சீமானுக்கு ஓட்டு போடணும், விஜய் காரைக்குடிக்கு வந்துட்டாரு, இனி விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு முடிவு